சலீஷ், என்னோட ஆஃபீஸில் ஒருத்தன் இருக்கிறான். அவன் குடுக்குற டார்ச்சர் இருக்கு பார்த்தீங்களா, அது சொல்லி முடியாதுங்க. அவன் பேச ஆரம்பிச்சாலே அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆயிரும். த வே ஹி டாக்ஸ் டூ அதர் பீப்பிள் அண்ட் இமெயில்ல கம்யூனிகேட் பண்றது எத பார்த்தாலுமே வந்து ஒழுங்காவே இருக்காது. அவன் பேர கேட்டாலே எனக்கு மூட் ஆஃப் ஆயிரும் சலீஷ். இந்த மாரி ஒரு டிஃபிகல்ட்டான கலீக நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க மட்டும் தனியா இல்லங்க. என்னோட 25 இயர்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாரி பல டைப்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட் கலீக்ஸ நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அவங்க என்னோட சபார்டினேட்டா இருந்திருக்காங்க, என்னுடைய பியரா இருந்திருக்காங்க, என்னுடைய மல்டிபிள் லெவல்ஸ் என்னோட மேல இருந்திருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நான் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு அடிபட்டு, மிதிப்பட்டு, என்ன அறியாமலேயே நான் ஒரு 4 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்க கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த 4 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க், பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்க இந்த வீடியோல நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். உங்களுடைய டிஃபிகல்ட் கலீக் கூட உங்களுடைய க்ளோஸ் அலையா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸ்டே டியூன்ட். This is the 4-step framework that I had developed and I call it as DEAL. DEAL. Dனா டீகோட். அந்த டிஃபிகல்ட் கலீகோட பிஹேவியர் ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவங்களோட ரூட் காஸை கண்டுபிடிக்கிறது தான் இந்த டி ஃபார் டீகோட். அடுத்தது இ. இ ஃபார் எம்பத்தைஸ். எம்பத்தைஸ்ங்கிறது அவங்க ஷூஸ்ல போய் அவங்களுடைய பிஹேவியர் ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு அனுதாபப்படுறது, புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. அவங்களுடைய ஷூஸ்ல போய் பண்றது தான் இ ஃபார் எம்பத்தைஸ். அடுத்தது ஏ. ஏ ஃபார் அடாப்ட். அடாப்ட்ங்கிறது நீங்க அவங்களுடைய பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்டைலில் உங்களுடைய பிஹேவியரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அடாப்ட். ஃபைனலி எல் ஃபார் லீவரேஜ். எந்த டிஃபிகல்ட் கலீகா இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்ட்ரென்த்ஸ் அவங்களுக்கு இருக்குங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அதன் மூலிமா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது தான் எல். திஸ் இஸ் DEALங்கிற ஃப்ரேம் ஒர்க். இந்த டீல் ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி டிஃபிகல்ட் கலீக்ஸ் நிறைய டைப்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு டைப்லையும் இந்த டீல் ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். டிஃபிகல்ட் கலீக் டைப் 1, கான்ஸ்டன்ட் கம்ப்ளைனர். ஒரு 2015 இருக்கும். நான் ஒரு ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ சுரேஷ் அப்படின்றது ஒரு டெவலப்பர், பேர் வச்சுக்கலாம். அவருக்கு வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது வாஸ் அ சீனியர் டெவலப்பர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அவருடைய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ எது கேட்டாலும் முடியாது, இல்லை இது எந்த பிரச்சனை, இது அந்த ப்ராப்ளம் வரும், இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்லி ஒரே நெகட்டிவிட்டி, பெசிமிஸ்டிக் அப்ரோச். அவர் ஹேண்டில் பண்ண ப்ரீவியஸ் மேனேஜர்ஸ் எல்லாமே அவர் வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொல்றதெல்லாம் சரி சொல்லுன்னு கேட்டு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. பட் இக்னோர் பண்ணதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆகலைங்க. ஏன்னா நிறைய டீம் மெம்பர்ஸ் அவருக்கு கீழே இருந்தாங்க, ஜூனியர்ஸ்லாம் இருப்பாங்க. ஹீ வாஸ் சென்டிங் அ பேட் மொரல் ஆர் ஒரு பேட் எனர்ஜி வந்து உள்ள டெவலப் ஆச்சு. அதே ப்ராப்ளம் என்னோட டீமில் வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்போ இந்த டீல் ஃப்ரேம் ஒர்க்கை அப்ளை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணேன். டி அவருடைய ரூட் காஸ் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கும் போது நானே வந்து ஹோம் ஒர்க் பண்ணேன். என்னன்னா அவருடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 4 ப்ராஜெக்ட் வந்து அட்டர் ஃபெயிலியர். அவர் டெக்னிக்கலாக நல்லா தான் பண்ணியிருக்காரு, ஆனால் மேனேஜ்மெண்ட் சரியா பண்ணல, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சரியா பண்ணதுனால ஃபெயிலியரா இருக்குது. ஐ அண்டர்ஸ்டுட் த ரூட் காஸ். இதனால அவர் வந்து அவரோட மைண்ட் செட் அந்த மாதிரி மாறி இருக்குமோ அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ண, எம்பத்தைஸ். இ அவர் ஒரு 1-to-1 கால் பண்ணி ஒரு காஃபி பிரேக்லோ லஞ்ச் பிரேக்லோ, சுரேஷ் இந்த மாதிரி லாஸ்ட் 4 ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்ட் எம்பத்தைஸ். அனுதாபப்பட ஆரம்பிச்சோன்னா அவர் ரொம்ப அப்படியே ஒரு கண் கலங்கிட்டாரு. ஜலீஷ், உண்மையிலே ஜலீஷ் அந்த டைம்ல எவ்வளோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொன்னேன், யாருமே கேட்கல ஜலீஷ். கடைசியில் அது ஃபெயில் ஆகி கிட்டத்தட்ட 25 பேர் வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த ப்ராஜெக்ட். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தட் ஹேஸ் அ பிக் ஸ்கார் இன்சைட் மை ஹார்ட். தட் இஸ் ஒன் ஆஃப் மை பிக்கஸ்ட் இம்பாக்ட் இன் மை லைஃப் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாருங்க. ஓப்பன் அப் பண்ணாரு. எம்பத்தைஸ் பண்ணேன். மூணாவது என்ன பண்ணேன்னா அடாப்ட் பண்ணேன். அவர் மீட்டிங்ஸ்ல கால் பண்ணும்போது ஜஸ்ட் சீனியர் டெவலப்பர் மட்டும் இல்லாம அந்த கம்யூனிகேஷனை வந்து என்ன பண்ணேன், மாற்றி விட்டேன். ஹீ இஸ் கோயிங் டு பி ரிஸ்க் அசஸ்மெண்ட் லீட் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு பொசிஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அவரை வந்து அதை லீட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஆர் மற்ற ஜூனியர் டெவலப்பர்ஸ் ஆர் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அவரை வந்து ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் லீடாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. கம்யூனிகேஷன் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிச்சு. லாஸ்ட் லீவரேஜ். அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, ஐடென்டிஃபை பண்ணுறது, இஷ்யூஸை முன்கூட்டியே ஐடென்டிஃபை பண்ணுறது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரெக்வயர்மெண்ட் ஃபார் ரிஸ்க் அசஸ்மெண்ட். அவர் சூப்பராக நிறையா இஷ்யூஸை முன்கூட்டியே ஐடென்டிஃபை பண்ணதுனால எங்கள் ப்ராஜெக்டில் வந்து நல்லா ஹேண்டில் பண்ண முடிஞ்சது, எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது கிளைண்ட் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் அவர் வெறும் ரிஸ்க்கை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணலங்க, பிரச்சனைகளை மட்டும் சொல்லாமல் சொல்யூஷன்ஸ், அதாவது எப்படி மிட்டிகேட் பண்ணலாம் அந்த ரிஸ்க்குங்கிறது அதையும் பண்ணி சூப்பராக ஹேண்டில் பண்ணாருங்க. ஃபைனலாக எங்கள் ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா போச்சு. இங்கே நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் கம்ப்ளைனரை ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டா இங்க ஆக்குனுங்க. எல்லாருமே ஹாப்பி ஆயிட்டாங்க. The next category of difficult colleague is dominating colleague. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அருண் அப்படின்னு ஒரு டீம் லீட் என்னோட
ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து செம்ம நாலேஜபிள். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா முதல் ஆளா அவரு தான் வந்து பேசுவாரு. அவரு தான் வந்து சொல்யூஷன்லாம் குடுப்பாரு. இங்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரு மட்டும் தான் பேசுவாரு. எஸ், தட் வாஸ் அ ப்ராப்ளம். அவரு கீழ இருக்கிற ஜூனியர்ஸ் எல்லாருமே செம்ம இன்டிமிடேட்டா ஆயிருவாங்க. அவரு டீம் வந்தாலே வாய தொறக்கணும்னு நெனச்சா கூட அவரு விடவே மாட்டாரு. இந்த மாரி போகும்போது அவரு சொல்றது தான் வந்து சொல்யூஷன், அவரு சொல்றது தான் இதுன்னு சொல்லி ஒன் மேன் ஷோ மாரி போயிட்டே இருந்துச்சு. இதனால டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தாங்க. அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் வெளிய கொண்டு வர முடியலன்ட்டு இருந்தாங்க. வென் ஹி கேம் அண்டர் மீ இன் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ், அப்போ நான் இந்த ப்ராப்ளம சென்ஸ் பண்ணேன். அப்போ இந்த டீல்ங்கிற ஃப்ரேம்வொர்க்க யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டீகோட் பண்ணேன். என்ன ரூட் காஸ் இவருக்கு? அவரோட பாஸ்ட் இத பார்க்கும்போது, அந்த அருணோட இத பார்க்கும்போது, ஹி ஸ்டார்ட்டட் ஹிஸ் கரியர் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்டேஜ்ல. டிப்ளமோ மட்டும் முடிச்சுட்டு வந்து சேர்ந்திருக்காரு. ரொம்ப லோ சேலரில சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு 5 இயர்ஸா இதே கம்பெனில வேலை பண்ணி, அப்போ வந்து டிகிரி முடிச்சு, அப்புறமா வந்து ஹி ஹஸ் கம் டூ திஸ் ஸ்டேட்டஸ். ஸோ ஹி ஹஸ் கான் த்ரூ சம் டஃப் இதுன்னு அப்படிங்கிறது ஒரு ரஃப்பா எனக்கு புரிஞ்சுது. நெக்ஸ்ட் எம்பத்தைஸ் பண்ணேன். அதே மாரி அவர்கிட்ட நான் ஒன் டூ ஒன் நான் பேசும்போது, அவரோட பாஸ்ட் வச்சு நான் பேசினேன். நீங்க டிப்ளமோலேருந்து வந்திருக்கீங்க. தென் 5 இயர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அந்த மாரி ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணும்போது, ஹி ஓப்பன்ட் அப். எஸ் ஜலேஷ், ஐயோ! அந்த டைம்ல என்னோட சேலரியும் ரொம்ப கம்மி. அண்ட் எல்லாருமே என்ன வந்து ரொம்ப ஒரு மாரி லோவா பார்த்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. தென் சம்ஹவ் ஐ மேனேஜ் டூ ஃபினிஷ் மை டிகிரி. அண்ட் என்னோட ஐடியாஸ் எல்லாமே நான் எது சொன்னாலும் எல்லாருமே என்ன ஷட் டவுன் பண்ணிருவாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளிய வந்துச்சு. ஐ அண்டர்ஸ்டுட் ஹி வாஸ் டாமினேட்டட் பை ஹிஸ் சுப்பீரியர்ஸ் or his team members before at the start of his career. So I understood his background. Next என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அடாப்ட். அவர கூப்பிட்டு என்ன சொன்னேன், "இங்க பாருங்க அருண், யூ ஹேவ் வண்டர்ஃபுல் நாலேட்ஜ். நீங்க எப்படிலாம் நீங்க சொல்யூஷன் குடுக்குறீங்கன்னு உண்மையிலேயே ஐ அம் ஸ்டன்ட். த ப்ராப்ளம் இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க டீம் மெம்பர்ஸ் வந்து நீங்க உங்க லெவலுக்கு நீங்க கொண்டு வரணும். ஸோ ஐ வாண்ட் யூ டூ பி அ மென்டர் ஃபார் த டீம் மெம்பர்ஸ்ன்னு" சொல்லி அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டைல வந்து கொண்டு வந்தேன். மை கம்யூனிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹிம் வாஸ் நாட் டு டெல் ஹிம் தட் ஹி இஸ் டாமினேட்டிங் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாம, ஐ புட் இட் இன் அ டிஃபரண்ட் வே. அவர வந்து மென்டர் ஆக்க சொன்னேன். அதனால அவர்ட்ட என்ன சொன்னேன்னா, அப்பதான் நீங்க உங்க நெக்ஸ்ட் ப்ரமோஷனுக்கு போ முடியும். உங்களோட பொசிஷனுக்கு அடுத்தவங்கள நீங்க கொண்டு வந்தா தான் நீங்க நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண முடியுங்கிற விஷயத்த நல்லா அவருக்கு வந்து புரியிற மாரி சொன்னேங்க. நெக்ஸ்ட் லீவரேஜ். எல் ஃபார் லீவரேஜ். அதுல அவருடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து கொண்டு வந்தாரு. அவரு சொல்யூஷனே குடுக்காம மத்த டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு சொல்யூஷன் கொண்டு வரச்சு. இவரு வேலிடேட் பண்ணி, மென்டர் பண்ணி சூப்பரா கொண்டு வந்தாரு. டீம் மெம்பர்ஸும் ஹாப்பி ஆயிட்டாங்க. அதே மாரி அவரும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரமோட் ஆயிட்டாரு. இந்த டீல் ஃப்ரேம்வொர்க் எவ்வளோ கஷ்டமான ஒரு கலீகையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுங்க. டெஃபினட்டா இத யூஸ் பண்ணுங்க. இஃப் யூ என்கவுண்டர் சச் அ டிஃபிகல்ட் கலீக். தி நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் டிஃபிகல்ட் கலீக் இஸ் கிரெடிட் தீஃப். என்னோட டீம்ல கார்த்திக்னு ஒரு சீனியர் டெவலப்பர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஹி ஹஸ் காட் அ வெரி குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதனால என்ன பண்ணோம், அவர வந்து நெறைய கிளையன்ட் கம்யூனிகேஷனுக்குலாம் வந்து அவர் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சோம். அந்த மாரி பண்ணும்போது ஹி ஸ்டார்ட்டட் டேக்கிங் அட்வான்டேஜ் அண்ட் ஸ்டார்ட்டட் அப்யூசிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. டீம் மெம்பர்ஸ் பண்ண வேலையெல்லாம் தான் பண்ண மாரியே வந்து அங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இது ஸ்லோவா எல்லா டீம் மெம்பர்ஸ் தெரிய வர டீம் மெம்பர்ஸ்குள்ள பெரிய டிசாட்டிஸ்ஃபேக்ஷன், மோரல் டவுன் ஆயிடுச்சு. இந்த விஷயம் என்கிட்ட வரும்போது then I started to use this deal framework. First decode. என்ன root cause அப்படிங்கறத பார்க்கும்போது, I got an information from the HR that Karthik was expecting a promotion the previous year, but he didn't get it. அவர் வந்து ரொம்ப போய் HR எல்லாம் போய் பேசியிருக்காரு. So there was some kind of ஒரு discussion நடந்திருக்குது HRக்கு அவங்களுக்கும். I got to understand a little bit about his background. Next, empathize. I called him for a one-to-one and then I spoke to him. என்ன ப்ராப்ளம் ஆச்சு லாஸ்ட் டைம்? உங்களுடைய அப்ரைசல் நான் பார்த்தேன். உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு சொல்லும்போது, ஹி வாஸ் அப்செட் அண்ட் தென் ஹி வாஸ் எக்ஸ்சேஞ்சிங் சம் ஃபேக்ட்ஸ். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு எனக்கும் அவருக்குள்ள. ஏன்னா அப்பதான் ஐ ஸ்டார்ட்டட் எம்பத்தைசிங் இட் அண்ட் தென் ஐ யூஸ்ட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு அடாப்ட் மை கம்யூனிகேஷன் டு ஹிம். என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லலாமா? ஆஸ் அ சீனியர் from whatever I looked at your case, நீங்க ப்ரொமோஷன் உங்களுக்கு வேணும்னா, I see one problem. If you can correct that problem, definitely உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். நீங்க உங்களுடைய லாஸ்ட் அப்ரைசல்ல வந்து நிறைய விஷயங்கள் நீங்க பண்ண மாதிரி போட்டிருக்கீங்க. பட் ஆனா உங்க ப்ரீவியஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் அது வந்து நீங்க பண்ணல, அது வந்து நீங்க வாட் டிட் யூ டூ அப்படிங்கிற கேள்வி நிறைய இருந்திருக்குது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கிற விஷயமே அங்க கிளியாரிட்டியா வரல அப்படிங்கிறது என்னோட அப்சர்வேஷன். ஐ மே பி ராங். வாட் ஐ எம் இன்டெண்டிங் டு டூ இஸ் யூ ப்ளீஸ் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். தட் இஸ் அ ஸ்ட்ரென்த். நீங்க என்ன பண்ணணும்னா,
ஃபோர்ட்நைட்லி பேசிஸ்ல நம்ம டீம் மெம்பர்ஸ் யாரெல்லாம் ரொம்ப நல்ல நல்ல வேலைகள் பண்ணியிருக்காங்களோ, யூ ப்ரிப்பேர் ஒரு சின்ன ஒரு இமெயில் மாரி. அது நம்ம டீமுக்கு அனுப்புங்க. இந்த 2 வீக்ஸ்ல இந்தந்த டீம் மெம்பர்ஸ் சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போடுங்க. அதில நீங்க நல்லா ஒர்க் பண்ணியிருந்தா நீங்களும் போட்டுக்கங்க. அப்படின்ற மாரி ஒண்ணு சொன்னேன். அண்ட் தென் ஐ டோல்ட் ஹிம், ஐ வில் ஆல்சோ மேக் யூ அஸ் அ கிளையன்ட் கம்யூனிகேட்டர் பட் இன்வால்விங் ஆல் த டீம் மெம்பர்ஸ் அப்படின்ற மாரி ஒரு ஸ்லைட்டா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல மாத்துனேன். தென் ஹி ஸ்டார்ட்டட் டு டூ தட். ஹி அண்டர்ஸ்டுட் that he has to give credit to others as well because it cannot be like a one man show அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய பிஹேவியர் ஸ்லோவா சேஞ்ச் ஆச்சு and it was for the good. The last category which we are going to discuss about the difficult colleague is the toxic colleague. ஜலீஷ், நீங்க சொன்ன இந்த எல்லா டைப்ஸும் ப்ரீவியஸா சொன்ன எல்லா டைப்ஸும் நான் பார்த்துட்டேன். ஆனா இந்த டாக்ஸிக் கலீக் எப்படின்னா, நீங்க சொன்ன அந்த டீல் ஃப்ரேம் ஒர்க்லாம் ஒண்ணுமே ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. நானும் எவ்வளோ நாளா மாச கணக்குல ஐ ஸ்பெண்ட் டைம் வித் தெம், கவுன்சில் தெம், எம்பத்தைஸ் பண்ண ட்ரை பண்ணேன், அடாப்ட் பண்ண பார்த்தேன். ஆனா நத்திங் இஸ் ஒர்க்கிங். ஐ எம் நாட் சீயிங் எனி இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் எனி இனிஷியேட்டிவ் ஃப்ரம் தி அதர் பர்சன் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களோட இம்பாக்ட் என்ன, இதோட இம்பாக்ட் என்ன ஆன் யுவர் ப்ராஜெக்ட், இதோட இம்பாக்ட் என்ன ஆன் அதர் டீம் மெம்பர்ஸ் மொரால், இது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆச்சுன்னா இமீடியட்டா உங்க ஹெச்ஆர் கிட்ட நீங்க பேசி அந்த டாக்ஸிக் கலீக உடனே உங்க டீம் விட்டு வெளியே எடுக்க பாருங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் உடைய டெசிஷன் வெதர் டு கீப் that person within the organization or give the termination to that person அப்படிங்கிறது அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. இப்படிதான் நீங்க இந்த மாதிரி டாக்ஸிக் கலீக ஹேண்டில் பண்ண முடியுங்க. இந்த வீடியோவில் என் லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட் கலீக்ஸ் யாரெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லுவேங்க, யாரெல்லாம் என்னோட டிஃபிகல்ட் கலீக் என்னோட வர்ஸ்ட் நைட்மேர் நினைச்சானோ, மோஸ்ட் ஆஃப் தெம் டர்ன் டு பி மை க்ளோசஸ்ட் அலை, க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இது டீல் ஃப்ரேம் ஒர்க்கை நான் வந்து நம்பிக்கை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால. அதே மாதிரி நீங்க உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய கார்பரேட் லைஃப்ல இதே டீல் ஃப்ரேம் ஒர்க்கை மேலே நம்பிக்கை வைங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் யுவர் டிஃபிகல்ட் கலீக்ஸ் வில் பிகம் யுவர் க்ளோசஸ்ட் அலை. உங்க ஆஃபீஸ்ல எந்த மாதிரி டிஃபிகல்ட் கலீகை நீங்க இப்ப கரண்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. This is Jalish Rahman signing off until I meet you in my next video. God bless you all.